கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே வரும். ஸோ இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஒரு பேக்ரவுண்டில் பார்க்குறோம்னா, நமக்கு வந்து ஒரு ஹை லெவல் கமிட்டி அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. யார் தலைமையிலனா, ஃபார்மர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையில் ஒரு ஹை லெவல் கமிட்டி போட்டு மக்கள்கிட்டையும் பல அரசியல் கட்சிகள்கிட்டையும் ஒரு ஒப்பீனியனை கேட்டுட்டு இருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவில் நடக்கிறதுக்கு உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, உங்களோட பார்வை என்னவா இருக்குது அப்படிங்கிறத ஸோ தொடர்ந்து பல கட்சிகள்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து சமீபத்தில் இப்போ மக்கள்கிட்டையும் இந்த கருத்தை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தோட ஆதரவாக என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, எதிராக என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, ஸோ இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆதரவாக என்ன மாதிரியான வாதங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதற்கு ஆதரவாக ஒதுக்கப்பட்ட காரணங்களில் ஒன்று தேர்தல் நடத்துவதற்கு அதிக செலவாகும் என்பது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறதா இந்த இடத்துல பேசுகிறாங்க. ஸோ நம்ம எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி, எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஒரே நேரத்திலே நம்ம எலெக்ஷன் நடத்துறதுனால இந்த எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது டிராஸ்டிக்காக கம்மியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டசபைகளுக்கான பொது தேர்தல்கள் செலவினங்களை கணிசமாக குறைக்கும் என்று வாதிடப்படுகிறது. அந்த எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் நல்லாவே கம்மியாகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக எலெக்ஷன் நடக்கிறப்பையும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனியாக இந்த லோக்சபா எலெக்ஷன்லாம் நடக்கிறப்பையும் இந்த எலெக்ஷன் டைமில் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது அமலுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது தமிழகத்தில் ஒரு தேர்தல் நடக்க போகுது அப்படின்னா, இந்த எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த தேர்தல் நடத்தை விதிகள் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது என்ஃபோர்ஸ் பண்ணப்படும். ஓகேங்களா? அது வந்து அமல்படுத்தப்படும். அந்த மாதிரி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து என்ஃபோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அரசாங்கம், அதாவது ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த ஒரு புது திட்டங்களும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ல நிறைய விஷயங்கள், நிறைய கைட்லைன்ஸ்லாம் இருக்கும். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதா அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் சரி, ஒவ்வொரு வேட்பாளர்களும் சரி எப்படி நடந்துக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துச்சு அப்படின்னா, கவர்மெண்ட்னால அரசாங்கத்தை நார்மல் டைம்ல ரன் பண்ற மாதிரி இந்த டைம்ல ரன் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே எலெக்ஷனுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. புதுசாக திட்டங்கள்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு கவர்னன்ஸ் அப்படிங்கிறது அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்லோவான ரேட்டில் தான் போயிட்டு இருக்கும். ஸோ இதுவும் ஒரு பெரிய காரணமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ லோக்சபா எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வரும். அதனால ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த கவர்னன்ஸ் ஸ்லோவாகும். அதே மாதிரி அதுக்கப்புறமா ஒரு லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு மாநிலத்தில் திருப்பி ஒரு 6 மாதம் கழிச்சு சட்டமன்ற தேர்தலும் வருது அப்படின்னா மறுபடியும் ஒரே வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு 2 மாதம் 3 மாதம் இந்த தேர்தல் நடத்த விதிகள் அமலில் இருக்கப்போ நமக்கு அந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது ஸ்லோ ஆகிட்டே வருது. இதனால இந்தியாவுக்கு தான் நிறைய லாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான காரணங்களை சொல்கிறாங்க. எதுக்கு யார் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஆதரிக்கிறவங்க இந்த மாதிரியான காரணங்கள் சொல்கிறாங்க. எதிர்க்கிறவங்க என்ன மாதிரியான காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் விரும்பும் அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்காக சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்துவதற்கான செலவு ஒருபோதும் உயர்ந்ததாக இருக்க முடியாது. ஸோ ஒரு டெமோக்ரஸின்னு பார்க்குறப்போ இந்த எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரையும் டெமோக்ரஸியும் ஒரு கையில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எப்பயுமே டெமோக்ரஸி தான் வந்து பெருசாக இருக்கணும். அதுக்காக நம்ம எவ்வளோ எலெக்ஷனுக்கு செலவு பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு பார்த்துருப்போம், ஒரு சில அரசாங்கங்கள் வந்து 5 வருடங்களும் முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்காங்கன்னா 5 இயர்ஸ் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா 3 இயர்ஸ்லேயே வந்து ஒரு பிரசிடென்ட் ரூலோ இல்லை ஏதாவது ஒரு காரணங்களால ஆட்சி மாற்றம் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனை நம்ம தவிர்க்கவே முடியாமல் தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்தியாவில் இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான நேரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்போ நம்ம கரெக்டாக நம்ம இந்த இடத்துல ஒரு எலெக்ஷன் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அந்த கவர்னன்ஸையும் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும். அந்த இடத்துல டெமோக்ரஸியும் ரீஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் கண்டிப்பாக எலெக்ஷன் செலவுங்கிறது ஆகதான் செய்யும். அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படும் தேர்தல் நடத்தை விதிகள் மற்றும் பிற வழிகாட்டுதல்கள் வாக்காளர்கள் மீதான நிர்வாக செல்வாக்கு குறைந்தபட்சமாக வைக்கப்படுவதை உறுதி செய்கிறது. ஸோ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, அதோட அப்ஜெக்டிவை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு எம்சிசியோட அந்த ஒரு தேர்தல் நடத்தை விதிகளோட அப்ஜெக்டிவே என்னன்னா, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணுறதுக்காக தான் அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறதே இருக்குது. அதோட நோக்கம் அதாக தான் இருக்குது. நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது உங்களோட திட்டங்கள்னால
அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான், அந்த ஒரு அப்ஜெக்டிவ்காக தான் இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது இருக்குது. பிஸ்னஸை ஸ்லோ பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஸோ இதெல்லாம் தேவையான ஒரு விஷயம் தான். ஒரு எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது தேவையான விஷயம் தான். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறதுலாம் தேவையான விஷயம் தான். இதனால் பிஸ்னஸ் ஒரு ஸ்லோ ஆகுதோ இல்லை அரசாங்கத்துக்கு நிறைய செலவாகுது அப்படின்னா அதெல்லாம் டெமோக்ரஸியில் ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத விஷயத்தை எதிர்க்கிறவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே அவங்க சொல்கிறது எல்லாமே டெமோக்ராட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் நீடட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேங்களா, ஒரு நீடட் பேர்டன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது எப்படி கூட்டாட்சிக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கும். என்ன வந்திருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சுதந்திரமான அரசியலமைப்பு இருப்பதாக அறிவித்தது. அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்குமே தனித்தனியான அந்த ஒரு சுதந்திரமான அரசியலமைப்பு இருப்பு அப்படிங்கிறது இருக்கு. இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனால இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா, ஒரு அரசாங்கம் வர்றாங்க, ஒரு தேர்தல் நடக்குது, ஒரு கட்சி ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஸோ அவங்க ஆட்சி அமைக்கிற அந்த நாள்லேருந்து அடுத்த 5 வருஷம் வரைக்கும் அவங்களால அந்த ஒரு ஆட்சியை செலுத்த முடியும். ஆட்சியை நடத்துறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் தவிர, அந்த எக்ஸப்ஷன்ஸ் தான் நம்ம அந்த நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சியில் படிப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ் இல்லாத டைமில் ஆட்சி அமைக்கிற அந்த நாள்லேருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்களால ஆட்சி நடத்த முடியும். அதுதான் இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கில் சொல்லியிருப்பாங்க. அதை தான் நம்ம இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸிஸ்டன்ஸ், 5 வருஷம் அவங்க எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு அரசியலமைப்பு அவங்களுக்கு உரிமையை கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சில மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் 2 வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இல்லை 3 வருஷம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான அரசாங்கங்கள் மீது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தும் போது அவங்களோட அந்த இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தடுக்கிறோம், அந்த உரிமையை நம்ம பறிக்கிறோம். ஸோ அது கூட்டாட்சிக்கு எதிரான ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் நிற்காது, அது வந்து நல் அண்ட் வாய்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டும் கூட. ஒரு சில மாநிலங்கள் இன்கேஸ் நம்ம அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு வச்சுட்டோம்னா, ஒரு சில மாநிலங்கள், எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடே இருந்தாலும் ஒரு 4 வருஷம் தான் தமிழ்நாட்டில் அந்த ஆட்சி முடிஞ்சிருக்கு, இன்னொரு வருஷம் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து திணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலத்துக்கு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அந்த உரிமை இருக்குது. அந்த உரிமையை எஸ்ஆர் பொம்மை வழக்கிலையும் சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டே அதை சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறனால இந்த ஒரு விஷயத்தை திணிக்க முடியாது. அப்படி திணிச்சாங்க அப்படின்னா அது வந்து கூட்டாட்சிக்கு எதிரான விஷயமா இருக்கும். சுப்ரீம் கோர்ட் அதை கேன்சல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த ஒரு ஆர்டிக்கலோட எசன்ஸ் ஆஃப் த ஆர்டிக்கலாக இருக்குது நமக்கு. ஓகேங்களா, த இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத எந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்ஆர் பொம்மை வழக்கில். ஸோ வேறு என்ன ஃபெடரேஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தில், இந்த ஒரு நடைமுறையில் இந்த ஹை லெவல் கமிட்டி போட்டிருக்காங்க. அது நம்ம இந்த ஒரு ஒப்பீனியன்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஒப்பீனியன்ஸ் கேட்கக்கூடிய அந்த ஒரு வெப்சைட்டையும் நம்ம எடுத்து போய் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இங்கிலீஷில் இருக்குது, இன்னொன்று ஹிந்தியில் இருக்குது, மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸில் இல்லை. ஸோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் தான் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே எல்லா லாங்குவேஜ்லையும் அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் அவைலபிளாக இல்லாமல் ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் இருக்கனால இதுவும் கூட்டாட்சிக்கு எதிராக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கடைசியாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு இந்தியாவில் எலெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்துக்கிற முக்கியமான அமைப்பாக யார், ஒரே அமைப்பாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன் தான். ஆனால் யூனியன் கவர்மெண்ட் இந்த ஹை லெவல் கமிட்டி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் போடுறப்போ எலெக்ஷன் கமிஷன்ட்ட எந்த ஒரு கன்சல்டேஷனுமே வாங்கலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. இதுவும் கூட்டாட்சிக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல்லையும் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத ப்ரோஸ் அண்ட் கான்ஸோட அனலைஸ் பண்ணுறப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்கள் தான் அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஆதரவாக எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கனால இந்த கவர்மெண்ட்டோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது அடி வாங்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அதை எதிர்க்கிறவங்க இதெல்லாம் ஒரு நீடட் பேர்டன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஃபெடரேஷனுக்கு, ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு வந்து எதிராக இருக்குது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கில் சொல்லப்பட்ட இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். ஓகேவா, ஸோ அடுத்த ஆர்டிக்கலில்
தமிழகத்தில் 6.19 கோடி வாக்காளர்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் சத்யபிரதா சாஹூ அப்படிங்கிறவங்க நமக்கு இந்த வாக்காளர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் நம்ம அதோட அந்த ஒரு டேட்டா பாயிண்ட் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். வயது வாரியாக கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் 40லேருந்து 49 வயசு வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு எண்ணிக்கை அப்படிங்கிறது அடுத்த எலெக்ஷனில் கம்மியாகும். வயசு எண்ணிக்கை அப்படிங்கிறது இப்போ 40லேருந்து 49ங்கிறது இன்னும் 2-3 எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸோட ஓட்டு இன்னமும் பெரிய லெவலில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 40 to 49 அப்படிங்கிற அந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க தான் அதிக வாக்காளர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த நம்பரையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் தாண்டி நமக்கு ஆண் பெண் வாக்காளர்கள் வித்தியாசம் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சட்டமன்ற தொகுதிகளில் பார்க்குறப்போ எந்த தொகுதியில் அதிக வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அது சோழிங்கநல்லூர் தொகுதியில் தான் அதிக வாக்காளர்கள் வந்து இருக்காங்க சட்டமன்ற தொகுதிகளில். இதே சட்டமன்ற தொகுதிகளில் குறைந்தபட்ச வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த கீழ்வேலூர் அப்படிங்கிற அந்த தொகுதியில் வந்து இருக்காங்க. அதே மாதிரி நமக்கு சட்டமன்றம் பார்வையில் அந்த அதிகமான ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இன் த கான்ஸ்டிடுவன்சி, லோயஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இன் த கான்ஸ்டிடுவன்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸை பார்த்துருக்கோம். அதே மாதிரி லோக்சபா எலெக்ஷன் பார்க்குறப்போ அதிக வாக்காளர்கள் எந்த தொகுதியில் இருக்காங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இருக்காங்க. லோக்சபா எலெக்ஷன் பார்க்குறப்போ குறைந்த வாக்காளர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா நாகப்பட்டினம் தொகுதியில் வந்து இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட், ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அடுத்த ஆர்டிக்கலில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் தொழில் முனைவோர் ஆகட்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு பேசிஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பட்டியல் சாதியைச் சேர்ந்த படித்த தொழில் ஆர்வமிக்க இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்ற 100 கோடி ஒதுக்கீடு செய்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை நம்ம தமிழக அரசாங்கம் நடத்திட்டு வராங்க. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டம் பட்டியல் சாதியை சேர்ந்த அந்த படித்த இளைஞர்களுக்காக இருக்கு. ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கீமை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம் அந்த SC/ST கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு நல்லாவே இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால அதோட இம்பேக்ட் அப்படிங்கிறது நல்ல விதத்தில் இருக்கனால இதை மற்ற கம்யூனிட்டிஸ்க்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு ஆர்டிக்கிளில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தோட சிறப்பம்சங்கள் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின்படி குடும்ப ஆண்டு வருவாய் உச்சவரம்பு இன்றி, அதாவது ஆனுவல் ஃபேமிலி இன்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் கிடையாது. அதே மாதிரி 18லேருந்து 55 வயது இருக்கவங்கலாம் அந்த ஒரு கடன் ஒரு லோன் வந்து வாங்கிக்க முடியும். ஏற்கனவே தொழில் செய்வோருக்கு வயது வரம்பு இல்லை, கல்வி தகுதி எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. திட்ட மதிப்பீடு தொகைக்கான உச்சவரம்பும் இல்லை, எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கும் லிமிட் கிடையாது. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ கடன் வேணாலும் கொடுக்கலாம் அவங்க. அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆண்டு வருவாய் உச்சவரம்பு அப்படிங்கிறதும் கிடையாது. அதாவது ஆனுவல் ஃபேமிலி இன்கம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. அதே மாதிரி மேக்ஸிமம் இவ்வளோ அமௌண்ட் தான் தரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸேஷனும் கிடையாது. ஸோ ரேண்டமாக நம்ம என்ன ஒரு தொழில் பண்ண போகிறோம் அந்த ப்ரொப்போசலை நம்ம சப்மிட் பண்ணோம்னா அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு நமக்கு தேவையான லோன்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த லோன்ஸ் அப்படிங்கிறது 35% வந்து அரசாங்கம் ஏற்றுக்கும், மீதி 65% வந்து கடனாக நமக்கு கொடுக்குறாங்க. எத்தனை சதவீத வட்டியிலனா 6% வட்டியில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்கீமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமோட விரிவாக்கத்துக்கான தேவையை தான் இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 118 சாதியினர் இருக்காங்க. அவங்களும் பிற்படுத்தப்பட்டு இருக்கனால இவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு சஜஷனாக இருக்குது. ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கீம் வந்து SC/ST பீப்புளுக்கு இருக்குது ஆல்ரெடி. அது இல்லாமல் ஸ்டார்ட் அப்கான ஃபண்டிங்கும் அவங்களுக்கு இருக்குது, TN-SC/ST ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மற்ற வகுப்பினருக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் வலியுறுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த திட்டத்தை வலியுறுத்துறப்போ ஒரு திட்டத்துக்கான பேரையும் இங்கே சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, பெரியாரின் சமூக நீதி பார்வைக்கு முன்னோடியாக விளங்கிய அத்திப்பாக்கம் வெங்கடசாமி நாயக்கர் பெயரில் செயல்படுத்தினால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சஜஷனையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தை அந்த ஒரு பேரில் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டிக்கலில் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ண விஷயமா இருக்குது. ஸோ இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த 5 பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம அமல்படுத்தினோம் அப்படின்னா அர்பனைசேஷன் அப்படிங்கிறது கம்மியாகும் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்ல கொடுத்துருப்பாங்க. நகரங்களுக்கு இடம்பெயரும் கிராமப்புற இளைஞர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முடியும். ஸோ நம்ம அர்பனைசேஷனை கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ரீஜனல் growth அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, நகர்ப்புறங்களில் குவிந்து கிடக்கும் தொழில் முனைவோரை கிராமப்புறத்தை நோக்கி அழைத்து செல்லவும் அங்கு வேலைவாய்ப்பை பெருக்கவும் இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
எல்லாமே சிட்டிஸை நோக்கி போகிறத இந்த ஒரு ட்ரெண்டை மாற்ற முடியும் அப்படிங்கிறதா சொல்ல வராங்க. ஸோ இதனால் இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் அப்படிங்கிறதும் கம்மியாகும் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக உள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் தொழில் முனைவோராக மாறும்போது தொழில் புரட்சியில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இந்த பாயிண்ட்ல என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிகப்படியான பாப்புலேஷன் மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக இருக்காங்கன்றதை கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்கள நம்ம தொழில் முனைவோராக மாற்றணும் அப்படின்னா தமிழ்நாடு பொருளாதாரத்தில் ஒரு முன்னோடி மாநிலமாக மாற முடியும் அப்படிங்கிற ஒரு சஜஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏழ்மையை ஒழிப்பதிலும் இத்திட்டம் துணை புரியும். ஸோ பாவர்ட்டி ரிடக்ஷன்லையும் இந்த திட்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனைத்து பிரிவினரையும் கல்வி பொருளாதார ரீதியாக சமப்படுத்துவதுதான் உண்மையாக சமூக நீதி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கடைசியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சோஷியல் ஜஸ்டிஸை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தின் மூலயமா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அர்பனைசேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும், அடுத்தது இந்த ரீஜனல் க்ரோத் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ண முடியும், ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ண முடியும். எப்படின்னா, நகரங்களுக்கே போய் ஒரு புதிய தொழிலை உண்டாக்காமல் கிராமங்களை நோக்கி வரப்போ அந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் அப்படிங்கிறது கம்மியாகி ரீஜனல் க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும் நமக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு நம்ம தொழில் முனைவோராக ஆக்குறோம் அப்படின்னா நம்மளோட எக்கானமியும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல வராங்க, கிளைம் பண்ணுறாங்க. கடைசியாக பார்க்குறப்ப இந்த ஒரு திட்டத்தை மற்ற சமூகத்தினருக்கும் விரிவுபடுத்துகிற மூலயமா நமக்கு ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை கொண்டு வர முடியும், உண்மையான சமூக நீதியாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. ஸோ இதெல்லாம் அவங்களோட சஜஷன்ஸாக இருக்குது. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் எழுத முடியும். ஓகேங்களா? ஒரு சில டெம்ப்ளேட்டடான பாயிண்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஒரு அர்பனைசேஷன் வந்து நம்ம அர்பனைசேஷனை கம்மி பண்ண முடியும், ரீஜனல் க்ரோத் எடுத்துகிட்டு வரலாம், ரீஜனல் டிஸ்பாரிட்டியை கம்மி பண்ணலாம், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து காமன் பாயிண்ட்ஸ். இது எல்லா ஸ்கீம்ஸ்க்குமே நம்ம பயன்படுத்தலாம் மெயின்ஸில் எழுதுறப்போ. சரிங்களா? ஸோ அதை தான் இங்கேயும் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நியூஸ் ஆர்டிகல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்துருக்கோம். அதில் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அதோட கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அண்ட் அதோட அகெயின்ஸ்ட் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.